இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போற. எங்களோட இந்த டிவி கேக்கலாம் நாங்க டிசைட் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்து. என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் மாநாடு முடிஞ்சு திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடக்கும் பாருங்க, நடக்கும். இங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் போட்டுக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அதனால இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட இந்த டிவி கேக்கலாம் நாங்க டிசைட் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது. ஏன்னா எங்க கோட்பாடே பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும். எனவே இந்த நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளோட தாழ்மையான கருத்தும். அதனால நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளேயும் நம்மளை சுருக்கிக்காம தமிழ்நாட்டு உரிமைகளை சார்ந்த இந்த மண்ணுக்கான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை அடையாளமா முன்னிறுத்தி செயல்பட போறோம். ஜனநாயகம், சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக சமய நல்லிணக்கம், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, மாநில தன்னாட்சி, இருமொழி ஆட்சி கொள்கை, இயற்கை வள பாதுகாப்பு,
காலநிலை மாற்றத்திற்கேற்ற வளர்ச்சி, உற்பத்தி திறன், உடல் நலனை கெடுக்கும் எவ்வகை போதையும் இல்லா தமிழகம் என்கிற கொள்கைகள் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற புரட்சிகர தத்துவத்தின் அடிப்படையில் சமதர்ம சமூகத்தை உருவாக்குறது தான் நம்ம மெயின் டார்கெட்டும். கால மாற்றத்திற்கேற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. எங்களோட இந்த அரசியல் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள், என்னுடைய அம்மாக்கள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய நண்பிகள். என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்போ ஒரு முடிவு பண்ணங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மளை மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னு. இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்னை பார்க்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? அப்புறம் இங்க சில பேர், தம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப, இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு, அதில் தண்ணிக்குள்ளே முழுகிட்டோம், தலையை தூக்கிக்கிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டோம், இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமாக இருக்குமே, இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ளே போவ, உன்னால் முடியுமான்னு கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைலில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லாமா? ஆனால் இது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சொல்கிற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதைலாம் கிடையாது. நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, நம்ம எடுக்க போகிற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டாக சொல்ல போகிற கதை. சரிங்களா? ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சான். அப்போ அந்த நாட்டில் இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாமல் போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில் தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான். அதனால் அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு போர்க்களம் போகலாம்னு சொன்னானா. அப்போ அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்ப்பா, அங்கே பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்தில் அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைப்பா, சொன்னால் கேளுப்பா, இது விளையாட்டு இல்லை, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு. போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளித்து போரில் தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேலே முக்கியம் அந்த போரில் ஜெயிக்கணும். உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாமல் நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்தில் ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். இதுவரைக்கும் கொள்கை கோட்பாட்டு அரசியல்னு புதுசா ஒரு விஜய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்க்க போறது உங்களோட அப்பப்போ ஹார்ட் டு ஹார்ட் பேசுற அந்த விஜய்.
என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய் கூத்து இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்த ஒண்ணு. இந்த கூத்தாடின்ற பேர் ஏதோ நமக்கு மட்டும் வந்தது இல்லைங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும், அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரி தான் கூத்தாடி கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மளை கூப்பிடாமலா இருப்பாங்க? ஆனால் அந்த ரெண்டு கூத்தாடி தாங்க அந்த ரெண்டு மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு நீங்கா ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சினிமானா என்ன வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட்டு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தானா? தமிழரோட கலை இலக்கியம் வாழ்வியல் பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டியெல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சு தான். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்லை அது கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரி தான் இருப்பான். அதனால தான் குறியீடாக மாறின கூத்தாடியை பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும், கண்கலங்கும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே, நமக்கான ஆளா இருக்கிறானே, நாம நினைச்சதை பேசுறானே, நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம். அன்னைக்கு கூத்து, இன்னைக்கு சினிமா, அவ்வளவுதான். ஆரம்பத்தில் நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு உழைச்சி மேலே வந்தவன் தான் இந்த கூத்தாடி. அப்போ கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அதை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மாறினது என்னவோ நான் தாங்க. அப்படி மாற்றினது நீங்கள் தான், மக்கள் தான். என் பொசிஷன் எது, என் பொறுப்பு எது அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே நீங்கள் தானே. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்போ அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கேயும் எப்பவும் போல உழைப்பேன், ஓய்வில்லாம அலட்டிக்காம அசராம
அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும், புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. மாநாடு முடிஞ்சு திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அடுத்தடுத்த